அது வாயில வைக்கவே முடியல. யாராச்சும் இப்படியெல்லாம் சாப்பாடு செய்வாங்களா? இந்த சாப்பாடு தின்னுட்டு யாராச்சும் மனசு உயிர் வாழ முடியுமா? ஐயோ, இவளை சமையல் கட்டுக்குள்ள வராதன்னு சொன்னாலும் கேட்கறதே இல்லை. நானே செஞ்சிருப்பேன். இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு திங்க முடியாம தின்னு வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு தின்னு வயிறு வலி வராம இருந்து சரி. ஏங்க சாப்பாடு நல்லா தானே இருக்கு, நல்லா இல்லையா? அப்புறம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அமிர்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. காது கேட்கவே இல்லையா? இல்ல இந்தியில நான் பேசிட்டு இருக்கேனா? அடடே, அம்மா ஒரு ஐடியா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ நம்மளும் பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். ஆமாம்மா, நல்லாவே இல்லை. நானும் எப்படி கஷ்டப்பட்டது சாப்பிட்டேன். சரி, நம்ம வீட்டுக்காரங்க வீட்டில இருந்து வந்திருக்கோமே, வந்தோடனே ஏதோ குறை சொல்லுவாளே அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாதுன்னு தான் நானும் கஷ்டப்பட்டு தின்னுட்டேன். இல்லைன்னா திங்கே முடியாது. என்ன சின்ன ரெண்டு பேத்துக்கும் நல்லா தானே இருக்கு, அது தெரியும் நல்லா இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும்? உங்க சொல்றேன் கேட்ட வாய்க்கு உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அந்த பழைய கஞ்சி, பழைய மோர், பழைய பால் எல்லாம் பழசு நேற்று வச்சது முந்தானத்து வச்சதுன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது திம்பிங்கல்ல. அது தின்னுட்டு இது தின்னா அமிர்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு இது மேலுன்னு தான் தோணும். ஏன்னா அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டவங்க தானே நீங்க, அதனால அப்படிதான் இருக்கும். உங்க வேலையை பார்த்துட்டு கம்முன்னு. ஆமா, நீ பெரிய அரண்மனையில இருந்தவ. டெய்லி உனக்கு சமையல் செய்யறவங்க சமைச்சு கந்துட்டு போவாங்களே, நீ டேஸ்டா தானே கேப்ப. இது அப்படி இல்லையா உனக்கு? ஆமா, எங்க வீட்டுல நான் அப்படி சாப்பிட்டு பெண்ணு உங்களுக்கு. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவாங்களா? நான் கிளம்புறேன் சாமி. அதை செய்ய முதல்ல கிளம்புங்க. சரி, ஒரு பிளானும் பண்ணிட்டாங்க, இது நடக்காம நீ விடவும் மாட்டேன். சரி, என்னங்க முடங்கள்? ஒன்னும் இல்ல, உன் பிளான ரெடி பண்ணு. எங்க சொல்லுங்க, சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு, நான் பார்த்து தாங்க செஞ்சேன். சின்ன பொண்ணு நல்லாதான் இருக்கு. சின்ன பொண்ணு, நீ எதுவும் கவலைப்படாது சரிமா? யார் சொல்றதும் கேட்காது, நல்லாதான் இருக்கு. சரிங்க, நல்லா இருந்தா சரிதான். என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் இங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கீங்க. நாங்க சும்மாவை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எங்களையே எங்க அண்ணியை தப்பா நினைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. கம்மனு அது தெரியுமில்ல அவனை பத்தி. எப்ப பார்த்தாலும் அவன் பொண்டாட்டி தாசன் தானே. அது நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவனால அவன் பேச்சில கேட்டு நீ பேசிட்டு இருக்க. சின்ன பொண்ணு, நல்லாவே இல்லை சாப்பாடு. இனிமேல் இப்படியே செஞ்சிடாது, வாயில வைக்கவே முடியல. ஏமா, அந்த பொரியல் சாப்பிட்றப்போ என்னால உயிர் கையில் பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தம்மா. ஏன்னா வயிற்றுக்குள்ள போகிற முட்டை என்னால முடியல, துப்பிடலாமான்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சுமா. நீ வேற, நீ பொரியலுக்கு போயிட்ட, நான் சாப்பாடு எடுத்து ஒரு வாயில வச்சேன். அப்பயே எனக்கு தெரிஞ்சு வச்ச நல்லாவே இல்லை அப்படின்னு. என்னடா பண்றதுன்னு சொல்லி மென்னு 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 முழுங்கிட்டு கிடந்த. என்ன அம்மா ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு சரியான பாடம் போகட்ட வேண்டியதான். என்ன பேசிட்டு இருக்க, கண்ணப்பல ஆடிட்டு கிடக்குற? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லு? உங்க அம்மா உனக்கு சாப்பாடு கூட செய்ய கத்து கொடுக்கலையா உனக்கு? ஆமா, நீ இல்லைன்னா யூடியூப் பார்த்து இல்லைன்னா சமையல் புக்கு பார்த்து செய்ய வேண்டியதானே. எதுக்குவா இப்படி சாப்பாடு செஞ்சு போட்டு எங்க உசுரை வாங்கிட்டு இருக்கீங்க? எப்படி நீ உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் உசுரி வாங்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியா? அண்ணி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்னடி வாய் நீண்டுட்டு இருக்கு? வாங்க, அடுத்தது நீங்க தான். என்ன சாப்பாட்டு கூட வாயில வைக்க முடியலையா? எந்த ஊர்ல உங்களுக்கு சாப்பாடு வெறும் சாப்பாடு உங்களுக்கு டேஸ்டா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க? எந்த ஊர்ல இனிப்பா காரமா எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க? எல்லா இடத்துலயும் வெறும் சாப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டீங்களாமோ சாப்பாடு நல்லா இல்லைன்னு? அப்ப நீங்களும் செய்யறது எப்படி இருக்கு? குப்பை மாதிரி இருக்கு. குப்பையில கூட போட முடியாது. வேணா உங்க பையன்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. எத்தனையோ டைம் என்கிட்ட வந்து அழுந்திருக்காங்க, சாப்பாடு நல்லா இல்ல சமைச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு. நான் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாம நானே வந்து சமைச்சு கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. என்னடா அது? அம்மா அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. எதுக்குங்க பயப்படுறீங்க? உண்மை சொல்லுங்க எல்லாத்தையும். சொல்லுடா, உண்மைதானே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் சொல்லு. அம்மா, உண்மை சொல்லணும்னா சொல்லுப்பா சொல்லு. நான் 10 மாசம் பெத்து சாப்பாட்டும் கூட வழி இருக்காதப்பா. எங்கள் அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க, வேலை இருக்காது, காசு இருக்காது, எது இருக்காது. நாங்கள் பட்டினியாக இருந்தாலும் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டி வயிறு ஃபுல்லாக சாப்பாடு வச்சு தான் தூங்க வைப்போம். அந்த மாதிரி கஷ்டப்பட்ட வேலையில கூட உன்னை அப்படி பத்திரமா வயிறு ஃபுல்லாக்கி தூங்க வச்சது தான் நாங்கள். நான் அதுக்கு மேலே உன்னை பார்த்துக்கிட்டேன். இப்போ பொண்டைக்கு வந்தோடனே அம்மாவையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டே இல்லை? அம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க சொல்றாங்களா இப்படி பண்ணாதம்மா, உடம்புக்கு கேடுமா, உடம்பு சரியில்லாம போயிருமா. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? மாமா, எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணலமா. சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டு சொல்றேம்மா. உங்க விட்டா யாருமா எங்களுக்கெல்லாம் இருக்கா? நீங்க எப்படி கஷ்டப்பட்டு எங்களுக்கு பார்த்துக்கணும் எங்களுக்கு தெரியுமா. சின்ன பொண்ணுக்கு சொல்றது எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்கம்மா. இல்லப்பா, எனக்கு இப்போதான் தெரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை நினச்சிட்டு இருக்காங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம 2 பிள்ளைங்களும் நம்மளை ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க, எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு நினைப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது ஒவ்வொருத்தவங்க மனசுல எப்படி எப்படி நம்மளா இருக்கு என்னை பற்றின்னு. ஏண்டி, நீயும் அம்மாவை பற்றி அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்ப? நினச்சிக்கோங்க, யார் இருக்கா எனக்கு வாழ்க்கையில். ஆனால் சாகிறப்ப மட்டும் ஒரு கொல்லி மட்டும் வச்சிருங்கப்பா 2 பேர், அது போதும் எனக்கு. இப்போ நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க கூடயே இருங்க. என்னைய பிடிக்கலன்னு ஒதுங்கிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால்.
அண்ணா போதுமா அண்ணா உங்களுக்கு? எப்படி அழுக வச்சுட்டீங்களா அம்மாவை? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுண்ணா, உங்களுக்கு தெரியுமில்ல. ஏன்னா இப்படி பண்றீங்க? மாமா அழுகாதம்மா, நான் எதுவும் தப்பா பேசலம்மா, மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. பரவாயில்லப்பா, நான் போறேன். உட்காந்து சாப்பிட்டு வாங்க. அம்மா அம்மா நில்லுமா. அண்ணா எந்திரி, நான் இப்பயாவது போய் சமாதானப்படுத்தினேன். போதுமா? குடும்பத்தையும் ரெண்டாக்கிட்டீங்க. ஒரு உண்மை சொல்லக்கூடாது உங்ககிட்ட. என்ன சொல்லிட்டாங்க? சாப்பாடு நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. அடுத்த டைம் மாத்திக்கிறேன்னு சொல்லி ஒரே பேச்சில் முடிச்சிருக்கலாம்ல. இப்படி எங்க அம்மாவை அழுக வச்சுட்டீங்களே. நீங்களே அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிங்க சாமி. என்னது இது? உண்மையே சொன்னா என்ன நீங்க பண்றதும் நல்லா இல்ல, யாராச்சும் ஒரு நாளாவது உங்களை சொல்லியிருக்காங்களா பாருங்க, அப்படித்தான் உங்களை வச்சிருக்காங்க, அதே மாதிரி மற்றவங்களையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதுவும் தெளிவாக கூட சொல்லல, நேரடியாக கூட சுத்தி வளைச்சுதான் சொன்னேன். நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க, மாமனார் வீட்டுக்காரர்கள் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி இப்போ என்னை வில்லி மாதிரி ஆக்கிட்டாங்களே வீட்டுக்காரங்க முன்னாடி. நான் என்ன பண்ண இப்போ? எப்படி போய் சமாதானப்படுத்துவேன்? எங்கூட பேசுவாங்களோ என்னன்னு தெரியல. சாமி, ஒரு கண்ணீரை வச்சுக்கிட்டு என்ன ஒரு நாடகம் ஆடி முடிச்சுட்டா. இதுக்கெல்லாம் வரும் கருமான்னு ஒன்று இருந்து திருப்பி அடிக்கும். அது மட்டும் நானும் காத்துட்டு இருக்கேன். ஏதோ நம்மளை ஏதோ வில்லி மாதிரி ஆக்கிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? எதா இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, தயவு செய்து இப்படி பண்ணாதீங்கம்மா. டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, இந்த அண்ணி இருக்காங்கல்ல, எல்லாமே போட்டு போட்டு உடச்சிட்டாங்க அம்மாயிட்ட. அம்மா எது சாப்பாடு நல்லாவே செய்யறது இல்லையம்மா, வாயில் வச்சா வாந்தி வருதாம்மா, விஷத்துக்கு கூட மோசமா இருக்காமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. உண்மைதானே சொல்லியிருக்கா சின்ன பொண்ணு? என்ன வேலை உங்களுக்கு? உங்களை அரைச்சு வர சொன்னாங்களா? நாங்க பட்டு பேசிருக்கோம், வேலை பாருங்க. போய் யாரும் சொல்லிட்டு போய சொல்ல, இங்க என்ன உங்களுக்கு வேலை? என்னடி இது வீட்டுக்குள்ளோட இருக்க விட மாட்டேறானியா? துரத்திட்டு இருக்க. உண்மைதான் சொன்னான்னு கரெக்டா தான் சொன்னேன், அப்படிதான் இருக்கும் சாப்பாடு. அப்ப நீங்க வேற கம்மு இருங்க கொஞ்ச நேரம். அப்பா போங்கப்பா, கம்மன் அம்மா ஃபர்ஸ்ட் டென்ஷன் இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம், போங்கப்பா. என்னடா அது, குடும்பமே சேர்த்து துரத்துறீங்க? இங்க நிக்க கூடாது அவ்வளவுதான் உங்களுக்கு? புரிஞ்சுக்காம பேசாதீங்கப்பா, நான் வர்றப்பா, போங்கப்பா. போறேன்டா போறேன். சின்ன பொண்ணு, நீ அம்மா கிட்ட சாரி கேளு. இந்த நான் எதுக்கு இங்க சாரி கேட்கணும்? அவங்க எங்கிட்ட சாரி கேட்டாங்களா? என் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே, அவங்க கேட்டாங்களா என்கிட்ட? ஓ, அப்ப எங்க அம்மா உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? என்னம்மா வேணும் உங்ககிட்ட? நான் சாரி கேட்கணுமா? சின்ன பொண்ணு இருடா, சாரி தானே கேட்க சொல்ற, நான் சாரி கேட்கணும் போல. அதான் கரெக்ட். நீங்க கர்மம் தெரியுமா, நீங்க எதுக்குமா சாரி கேட்கணும்? சின்ன பொண்ணு சாரி கேளுன்னு சொன்னேன். எங்க நான் எதுக்குங்க சாரி கேட்கணும்? என்ன ஏதாவது சொன்னப்ப நீங்க கேட்டீங்களா? அவங்க சொல்லிட்டு தானே இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அப்ப என்கிட்ட சாரி கேட்டாங்களா? இல்ல நீங்க ஒரு வார்த்தை தடுத்து நிறுத்துனீங்களா? நாளா கேட்க முடியாது. பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. பெரியவங்க தானே, ஒரு சாரி கேட்டுட்டு போனாதான் பெண்ணு வேலையே முடிஞ்சிரும். இப்ப சாரி கேட்க முடியுமா முடியாது, அந்த கேள்வி. என்ன எந்திரிச்சு வந்தா நான் பயந்துருவா? கேட்க முடியாது 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 முடியாது. ஏம்மா கொஞ்சம் எந்திரிச்சுக்கோ, அங்க அம்மா கிட்ட உட்காரு. ஏன்னா? இல்ல ஒண்ணும் இல்ல, அங்க உட்காரு. சரி. ஏன் சின்ன பொண்ணு இப்படியே இருக்க? அவங்க உங்க அம்மா மாதிரி தானே சின்ன பொண்ணு, சாரி தானே சின்ன பொண்ணு. அவங்களே போய் சாரி திருப்பி கேட்க சொல்ற? அம்மா மாதிரி தானே, சாரி கேட்டு. எங்க உங்க குடும்பத்துக்கு என்ன காது செவிடா? முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம், வாய் ரொம்ப நின்றுட்டு இருக்கு. எங்க என்னைய கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? தெரிஞ்சுமே யாரு மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுமே இப்படி பண்ணிட்டீங்களா? அம்மா நினைச்சது நடந்துருச்சு. அதே கம்யூனிட்டி இங்க தாண்டி நிக்கிறான். பாருங்கம்மா எப்படி பேசிட்டு போறானு. ஒரு சாரி தானே உங்க வீட்டு கேட்டு போலாம்ல. சரி விடுப்பா, போய் அவளை போய் சமாதானப்படுத்து. முடியாதுமா, நாளை சமாதானப்படுத்த மாட்டேன், அவன் மேலதான் தப்பு இருக்கு. அண்ணா போனா போய் பாரு, போய் என்ன நாங்கன்னு பாரு, நீங்க எப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? உங்களையும் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாவ. சரி போடா, போய் பாருடா, போடா போடா. பாக்குறேன், உங்களுக்காக பாக்குறேன். அப்படி வெளியே அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் போகட்டும், அப்படி துரத்தி விட்டுலாம். போய் பாருடா, அது வேற எங்கேயும் பண்ணிட போறா. சரிம்மா, பாட்டு வரேன். என்னடி இது இப்படி நடக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி அவ அம்மா வீட்டுக்கு போயிருவாளோ? போனா நல்லதானே உனக்கு? எப்படியும் நினைச்சு சாதிச்சுட்ட. சரி வாட்டி ஓடி, அவ என்ன பண்றான்னு பார்க்கலவா. கிளம்புறாள், அங்கேயே உட்காந்து ஒப்பரி விட்டு இருக்கலாம், பார்க்கலவா. சரி நடமா.